நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் புதுசா வந்தாரு வள்ளிநாயகம் சாரு, அவரை எங்கன்னா பாத்தீங்க? இல்லையா? ஏன் கேக்குற? இல்ல சார், அவர் முன்னாடி பேசாம சில மாதிரி நின்னா 1000 ரூபாய் தருவார்னு கைபாம் சொன்னா, நானும் போய் நின்ன. அவர் பார்த்துட்டு கம்முன்னு அவர் பாட்டுன்னு போயினாங்கிறாரு, காசை தரல. யோ, நீ என்ன லூசாயா? அவர்கிட்ட போய் பணங்கன்னு கேட்டுறாதையா, அப்புறம் அவர் அடிச்சே கொண்டுருவாரு. அது பசங்க கிளப்பி விட்ட பொருளையா? ஏற்கனவே பசங்க பண்ண வேலையில அவர் மன உளைச்சல்ல இருக்காரு. போய் பணங்கன்னு கேட்டுறாத. ஓஹோ, அப்படியா சார்? நல்ல வேலை சொன்னீங்க சார். அவரு டென்ஷனா இருக்கும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். பசங்களை நம்பி ஏமாண்டேன் சார். என்னையா அந்த பசங்க இப்படி பண்றானுங்க? கூப்பிட்டு அழகா சொல்றேனியா, அதுக்கப்புறமும் ஏத்தி பேசி போறானுங்க. உங்களையே எதிர்த்து பேசுறானுன்னா அப்போ நான்லாம் ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது போல இருக்குது சார். பசங்கெல்லாம் உச்ச கட்ட கோவத்துல இருக்கிறானுங்க போல. முதல் நாளே கிளாஸுக்கு வந்த சாரை போய் அள விட்டுருக்கானுங்க. அப்படியா சார் கதை? சார் அவனுங்க சிங்க குட்டிங்க சார். யாராவது ஏதாவது உங்களை பண்ணா ஏதாவது கெத்தா பண்ணி உங்களை தூக்கிட்டு வந்துருவானுங்க சார். சார் இனிமே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் அவனுங்களே பாத்துக்குவானுங்க. யோ, நீ என்ன தெரிஞ்சு பேசுறியா எனக்கு தெரியாம பேசுறியா? அண்ணாச்சி என்ன வேணாம்னு சொன்னாரு, அவர் சொன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதா? யோ, மீறி என்னால போராட்டம் பண்ணி வகுப்பு எடுக்க தெரியாதா? அதானே சார் பார்த்தேன். எப்பவுமே நீங்க முன்ன வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டீங்களே, என்னடா இது இப்ப பேக் ஆகுறீங்களேன்னு பாக்குறேன். யோ, நான் அடம் முடிச்சு நிக்கிறதுக்கு இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாதுயா. பசங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அவங்க எதிரால சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நான் அண்ணாச்சிக்கு எதிராக கிளாஸ் எடுக்க மாட்டேன்னா என்ன? ஏற்கனவே மூடுன ஸ்கூலை திறந்ததுக்கு என் மேலே கோவத்தில் இருக்காரு. இப்போ அவர் பேச்ச மீறி நான் வகுப்படுத்தினாக்க அவருக்கு திரும்பவும் கோவம் ஜாஸ்தி ஆகுங்க. தேவையில்லாமல் பிரச்சனை வரும். என்ன ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்லையா? என்னால் பசங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். அதுவும் கரெக்ட் தான் சார். யோ, நம்ம பிரச்சனையில போய் பாவம் பிள்ளைகளை மாட்டி விடக்கூடாதியா? நீங்க நாலா பக்கமும் யோசித்து பேசுறீங்க, அது நம்ம மரமண்டிக்கு எட்டல சார். முதலையாவது நான் சொன்ன வச்ச கேட்டானுங்க, இப்போ வளர்ந்துட்டானுங்கல்ல, சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையா? பசங்க கிட்ட ரொம்ப பாசம் வைக்கிறது கூட தப்பு தான் சார். அளவுக்கு மீறி போயிட்டானுங்களா, நீங்க இல்லாம அவங்களால யோசித்து பார்க்க கூட முடியல சார். ஒரு விதையை சரியான நிலத்துல விதைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அதுக்கு மேல அவங்களாச்சும் வளரணும். கரெக்ட் தான் சார். ஆனா அவனுங்க என்னன்னா நீங்களே தண்ணியை ஊத்தி செடியா இருக்கணும்னு பாக்குறானுங்க சார். அவனுங்க நினைப்புலயும் தப்பு இல்லையா சார்? யோ, பசங்களோட எதிர்பார்ப்பை நான் எப்படியா தப்புன்னு சொல்லுவேன்? சூழ்நிலையும் சரியில்லை, சுத்தி இருக்கிறவங்களும் சரியில்லை, அதான் நான் பயப்படுறேன். நீங்க கவலைப்படாதீங்க சார், பசங்கிட்ட நான் பேசி பாக்குறேன். என்ன நீங்க சொல்லியே கேட்காத பசங்க நான் சொல்லியா கேட்டுற போறானுங்க. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் சார். நம்ம தோழன் பாரு பால்வடியும் முகத்தை பாரு, பசுவ போல குணத்தை பாரு, பச்சை ரத்தம் ஒழுகும் போது பச்சை குழந்தை சிரிப்ப பாரு, பீசு பீசா கிழிக்கும் போது ஏசு போல பொறுமை பாரு, தேகம் எல்லாம் வேகும் போது ஒளி கொடுக்கும் மெழுகு பாரடா, இவன் ஜாதகத்தை மாத்தி வச்ச பாவியாரடா, இந்த எரிமலையில் ஈர துணி போட்டதாரடா. ஏய் விடுங்கடா போதும். ஏய் நீங்க அடிங்கடா. அடிக்கட்டும் அடிக்கட்டும். இதெல்லாம் பாட்டு முடியற இருக்குந்தா. இது தலைவர் அடி வாங்குற பாட்டு, அதான் நான் அடி வாங்குறேன். அப்புறம் தலைவர் அடிக்கிற பாட்டு வரும்ல, அப்புறம் பாரு. டேய் உங்க டைம் முடிஞ்சிருச்சுடா, அலையும் பாட்டை மாத்தி போடுறா. பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு, பகை நடுங்கும் படைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு, அற்று எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா.
ஏண்டா வாத்தியார் இருந்தா வணக்கம் சொல்லணும்னு தெரியாது? வணக்கம் சார். வணக்கம் சார். போதும், நிறுத்துங்க. இத முதலே பண்றதுக்கு என்ன? ஒரு வணக்கம் கேட்டா 10 வணக்கம் பண்றீங்க. நான் எதுக்கு ஹெட்மாஸ்டரை கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அவர் எதுக்கு ஸ்டாலினை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசணும்? ஸ்டாலின் வந்து எதுக்கு உங்களை திட்டணும்? இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். சரிடா, பாடம் எடுப்போம். புக்கு குர்றா. டேய், இப்படி நீட்னா எப்படிரா? ஒருத்தங்குறா போதும். சார் என் பேர் நான் தெரியுமா? ஆசீர்வாதம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சார், கைபாம். நீங்க புக்கு வாங்குவீங்க ஆசையா கொடுக்க வந்தா வாங்கவே மாட்டீங்க. வாங்கிக்கோங்க சார். சரி, நீ புடி, நீ குடு. சார் நான் அவனோட கேவலமா சார்? என் புக்கெல்லாம் வாங்க மாட்டீங்களா? நீங்க மட்டும் இப்ப என் புக்கை வாங்கல, எல்லாத்தையும் தூக்கி ஐஸ்காரனுக்கு போட்டுருவேன். ஏய், என்னடா புதுசு புதுசா பண்றீங்க? இன்னைக்கு நான் பாடமே நடத்தலடா. எனக்கு புக்கே வேணாம்டா. உட்காருங்க. டேய், நான்லாம் பாடம் எடுத்தேன்னா பசங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கடா. மற்ற ஸ்கூல்னா வள்ளிநாயகன் கிளாஸ்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்கடா. நீங்க என்னடான்னா நான் வேண்டாம் ஸ்டாலின் வாத்தியார் தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படிதான் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பையனை எழுப்பி விவேகானந்தர் போட்டோவை காமிச்சு இது யாருன்னு கேட்டேன். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருக்க வேண்டியது தானே? அந்த பையன் அதை விட்டுவிட்டு பாரதியார்னு சொல்லிவிட்டான். யாண்டா இவரை பார்த்து பாரதியார்னு சொன்னு கேட்டா தலப்பா இருக்கேங்கிறான். இந்த பயல்கள் எல்லாம் என்ன பண்றது? சிரிச்சதை போத நிறுத்துக்கடா. சரி போதும், நிறுத்துங்க, நிறுத்துங்கடா. இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. வேணுமுனே சிரிக்கிறானுவலா இல்ல உண்மையிலே சிரிக்கிறாங்களா? டேய், முதல்ல பேசாம டார்ச்சர் பண்ணீங்க, இப்ப எதை சொன்னாலும் அதையே ஹெவியா பண்ணி டார்ச்சர் பண்றீங்களா? வேணாண்டா, போதும்டா, நிறுத்துக்கடா. இங்க பாரு, நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். எல்லாரும் அமைதியா இருக்கணும், யாரும் பேசக்கூடாது. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் யாரா? நீங்க தான் சார் அமைதியா இருக்கணும்னு சொன்னீங்க. டேய், அமைதியா தான்டா இருக்க சொன்னேன். அட்டெண்டன்ஸ் சொல்லுங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னையா எங்க எல்லாம் தேடுன? காலையில இருந்து ரூம்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பவே சொன்னேன் சார், அவர் கால் செத்தாலு ரூம்ல தான் இருப்பாரு. அவர் தான் கேட்கல. கால் செத்த மனுஷனா? ஏன் உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் சாகாதோ? என்ன பேச்சு பேசுற நீ? நான் ஜனநாயகத்தை தப்பா யூஸ் பண்றேன். கொஞ்சம் சோசியலா பேசினா இப்படித்தான் நக்கல் பண்றதா? சார் இதுக்கு போய் கோச்சிக்கலாமா? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சார். யோ தமிழ், சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதயா. பஸ்ஸுக்கு டைம் ஆகுது இல்ல, கிளம்பியா. பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா? எங்க கிளம்புறீங்க?
சார் எங்களுக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும் சார். ஏன் எதுக்குயா? பொண்ணு பார்க்க போறோம் சார். பொண்ணுக்கு ஊரு பாண்டிச்சேரி, 6 அடி ஹைட், அனுஷ்கா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க சார். லேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, யாராவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க சார். அதான் உடனே பார்க்க போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். அழகா, நீயே 5 அடி உயரம் தான் இருக்க, பொண்ணு 6 அடி உயரம் இருக்கான்னு சொல்ற. அவளுக்கு பொருத்தம் நல்லா இல்லையா? அப்புறம் நீ ஏன் போய் பாக்குற? சார் 5 அடி இருக்கிறவன் 6 அடி பொண்ணை கட்டினா தப்பு இல்ல சார். இதே 5 அடி இருக்கிறவன் 4 அடி பொண்ணை கட்டினா தான் தப்பு சார். ஏன்னா பிறக்கிற குழந்தை 3 அடிக்கு மேல வளரவே வளராது சார். அதனால நான் என்ன பண்றேன்னா, என்ன விட ஹைட்டா இருக்கிற பொண்ணை பார்த்து ஓகே பண்ணானு போயிட்டு இருக்கேன் சார். சரி, நீ தான் பொண்ணு பார்க்க போற. இந்த ஆள் எதுக்கு? எள்ளுதான் என்னைக்காக காயணும், எலி புழுக்க ஏயா காயணும்? இந்த ஆளுக்கு எதுக்கு லீவு? அது ஒண்ணும் இல்ல சார், அனுஷ்கானா ரொம்ப பிடிக்கும். அனுஷ்காவை தான் நேர்ல பார்க்க முடியல. அனுஷ்கா மாதிரி இருக்கிற பொண்ணையாவது நேர்ல பார்க்கலாமேன்னு தான். தமிழ் என்னையா விளையாட்டுக்கு சொன்னேன் சார், நான் மாப்பிள்ளை தோலை தப்பா எடுத்துக்காதீங்க சார். சரி சரி போங்க, போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு நாளைக்கே வந்துருங்க. சார் இல்ல சார், பார்க்க போற பொண்ணு செட் ஆகலைன்னா ரூம் போட்டு 2 நாள் அழுதுட்டு வரணும் சார். அதுக்காகத்தான் 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் வேணும்னு கேக்குறேன் சார். நல்லபடியா போயிட்டு வாங்க ஐயா. நீங்க வர்றதுக்குள்ள ஸ்கூல் இழுத்து மூடி இருக்கும், பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க. யோ, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த நேரத்துல பொண்ணு பார்க்க போறதுக்கு லீவு கேக்குறீங்களா? சார் எனக்கும் பிரச்சனை ஒண்ணும் புரியாம இல்ல சார். நீங்க உங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறீங்க. நீங்க என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அப்பதான் என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்படியா? அழகா இப்படி வா, அங்க நில்லு. உன் இடத்துல நின்னு யோசிக்கிறேன். ஒண்ணும் புரியலையே சார். நான் இதையா சொல்றேன் சார். இப்போ பதினாறு ஸ்கூலோட ஏகச்சம். ஒரு 4 பேர் பொண்ணு தரலான்னு யோசிப்பாங்க. நாளைக்கே இந்த அண்ணாச்சி ஸ்கூல் எடுத்து மூட்டான்னா நான் வேலை இல்லாம வீட்டுல உட்காந்தா எனக்கு யார் சார் பொண்ணு தருவா? கடைசி வரைக்கும் கண்ணி கழியாமலே போய் சேர வேண்டியதான் சார். யோ தமிழ், தயவு செய்து நீ பேசாதயா. சப்போர்ட் பண்றதா நினைச்சிட்டு என்னையே நீ கேவலமா பேசுறியா? கம்முனியா? போது நிறுத்துங்கய்யா. அண்ணாச்சி ஒரு பக்கம் தொல்லைன்னா நீங்க 2 பேரும் இன்னொரு தொல்லை. போய் வேலையை பாருங்க, யாருக்கும் லீவு கிடையாது. இங்க பாரு அழகா, உனக்கும் வயசாகி போச்சு. இதுக்கு மேல செட் ஆகலாம்ங்கிற கனவு மட்டும் கண்டுகிட்டு இருக்காத சார். இரியா, முழுசா சொல்றேன் கேட்டுக்க. இந்த பாரு, எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீ சரிப்பட்டு வருவேன். ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் நீ சரிப்பட்டு வரமாட்ட. பாரியா, இந்த சுண்ணாம்பத்தால என்ன சொல்லிட்டு போறான்னு. எனக்கு கூட அவர் சொல்றது சரின்னு தான் சார் படுது. நீங்க அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க சார். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலியே, சிறு பழிதாங்க. எங்க அம்மா இப்பெல்லாம் செம்மையா திட்டுறாங்க. ஏன் திட்டுறாங்க? 10வது படிக்குதே மஞ்சு அண்ணா, அது வீட்டு பக்கம் வந்துச்சா, பேசிட்டு இருந்தானா எதுக்கு பேசுறேன்னு திட்டிட்டே இருக்காங்க. லூசு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு சார் கிளாஸுக்கு வந்தாரா? வந்தாரு, எனக்கு கிளாஸ் எடுக்கல சார். பாடம் எடுக்கலையா இல்லை நீங்கள் எடுக்க விடலையா? நாங்களே எதுவும் பண்ணல சார். இங்க பாரு கேபி, ஒரு தப்பான விஷயத்த பண்றதை விட பண்ண தப்ப பண்ணலன்னு சொல்றது பெரிய தப்பு. எத்தனை முறை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கு தான் நான் சொல்ற வச்சா கேட்க மாட்டேங்கிறானுங்க. நீங்களே அப்படித்தான் இருக்கீங்க. என் மேல நீங்க எல்லாம் மரியாதை வச்சிருக்கீங்கன்னு நம்பினேன். அதெல்லாம் பொய்யின்ல புரிய வச்சிட்டீங்க சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். என்ன ஸ்டாலின், பசங்களோட பேசிட்டு இருக்க, என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? சார், வள்ளிநாயகன் சார் வந்து புலம்புறாரு. இன்னைக்கு அவர் கிளாஸுக்கு போனப்ப மறுபடியும் பசங்கெல்லாம் சேர்ந்து உண்டுலன்னு பண்ணியிருக்காங்க. சார், அவர் வயசு என்ன, அவர் சர்வீஸ் என்ன சார்? அவர்கிட்ட போய் சேட்டை பண்ணலாமா அவங்க? ஓ, அதுக்கு தான் இதுகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீ போ ஸ்டாலின், இதுகளுக்கெல்லாம் உன் ஸ்டைல் சரிப்பட்டு வராது. நான் தான் இவங்களுக்கு கரெக்டு. என்ன எல்லாரும் திமிர் காட்டுறீங்களா? ஸ்டாலின் நிக்காத ஸ்டாலின், நீ நின்னா உன்னதான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. போ ஸ்டாலின். சார், அதுக்காக பிள்ளைகளை ரொம்ப திட்டாதீங்க. தெரியுப்பா, நீ போப்பா, போ. ஏன் செல்லங்களா, முதல்ல கை கொடுங்க. இந்த ஸ்டாலின் இப்படித்தான் சொல்லுவான், காதுல கேட்டு விட்டுருங்க. நீங்க இப்படியே பண்ணாதான் ஸ்டாலின் மறுபடியும் உங்க கிளாஸுக்கு டீச்சரா வர முடியும். நீங்க கவலையே படாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். அப்படி சொல்லடி என் ராஜாத்தி. இந்த பாருங்க பிள்ளைங்களா, இந்த வள்ளிநாயகம் இருக்கானே, அவன் அண்ணாச்சியோட ஆளு.
இப்ப பண்ண மாதிரியே இன்னும் 4-5 தடவை பண்ணீங்கன்னா உங்க டார்ச்சர் தாங்க முடியாம துண்டக்கான துணியக்கான பேண்டக்கான சட்டையக்கானு ஓடிடுவான். அத பார்த்து நான் ரசிக்கணும். இத பாருங்க, இதெல்லாம் நீங்க பண்ணலைன்னா நான் உங்க மேல ரொம்ப கோபமாயிடுவேன். புரிஞ்சுது சார். சரி சரி, கிளம்புங்க. நான் வர்றேன். வசமா மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? சார், நீங்க போய் நீங்க போய் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். சார், தப்புன்னு சொல்ல வேண்டியது நீங்களே தட்டி கொடுக்குறீங்க. நீங்களே தட்டி கொடுக்குறீங்களா சார்? நான் பேசுறதே திரும்ப பேசி நக்கல் பண்றீங்களா? நான் பேசுறதே திருப்பி பேசி நக்கல் பண்றீங்களா? சார், அண்ணாச்சி கிட்ட சொல்றோம் சார். அண்ணாச்சி கிட்டே சொல்லுவோம் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னையா வள்ளிநாயகம், போன காரியம் என்னாச்சு? எப்போதும் போல வெற்றி தானே? உன்னால முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா என்ன? நடக்க முடியாத ஒன்ன நடத்தி காட்டுறவன் தானே வள்ளிநாயகம். இப்போ பசங்க எப்படி இருக்கானுங்க? அட போங்க அண்ணாச்சி, நீங்க சொன்னப்ப 8ஆம் கிளாஸ் பசங்க தானே, அடிச்சு மிரட்டி வழி கொண்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுங்க பிள்ளைங்கள்ல எமகாதக பசங்க. எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா அது அந்த பசங்களால தான் அண்ணாச்சி. அம்மா, அந்த பசங்களை பார்த்தாயா பயப்படுற? அண்ணாச்சி, கிளாஸ்ல கூச்சல் போட்டு கத்துனா அடிக்கலாம். ஆனா நான் எது பேசினாலும் வாயே துறக்க மாட்டேங்கிறானு அண்ணாச்சி. அவனுங்க வாயை திறந்தா உனக்கு என்ன, திறக்கலன்னா உனக்கு என்ன வந்தது? நீ பாட்டுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதானையா? எடுத்தானே, ஒரு பய கவனிக்கல. எல்லாரும் குப்புறப்படுத்து தூங்குறான். என்ன பண்ண சொல்றீங்க? எல்லா பேருமே வித்தியாசமா யோசனை பண்றாங்க அண்ணாச்சி. அது அவன் ட்ரைனிங்கு, அப்படித்தான் வித்தியாசமா இருக்கும். ஆனா அத பார்த்து பயப்படுறவன் இந்த அண்ணாச்சி இல்லையா? நீங்க பயப்பட மாட்டீங்க அண்ணாச்சி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போகணும், எனக்கு பயமா இருக்கு. அண்ணாச்சி, நான் ஒன்னு சொல்லவா? அந்த பசங்களுக்கு ஸ்டாலினே கிளாஸ் டீச்சரா போட்டுருங்க. யோ, வாய கழுவியா? இந்த சின்ன பிரச்சனையே உன்னால சமாளிக்க முடியல, உனக்கெல்லாம் ஏன் பேண்டு சட்டெல்லாம்? இங்க பாரு, நான் களத்துல இறங்கிட்டேன். இதுக்கு மேல என்னால பின்வாங்க முடியாது. எத்தனை தடவை தான் நானே தோக்கிறது? அசிங்கமா இருக்கியா? இங்க பாரு வள்ளிநாயகம், பயப்படாத, நான் இருக்கேன். நான் சொல்றத செய். இன்னும் 2 நாள்ல ஒரு டெஸ்ட் வை. ஆட போங்க அண்ணாச்சி, இப்பதான் எக்ஸாம் லீவ் முடிஞ்சு உள்ள வந்திருக்கானுங்க. இப்ப போய் எப்படி டெஸ்ட் வைக்கிறது? இன்னும் 2 பக்கம் கூட முழுசா நடத்தி முடிக்கல. அப்ப போய் எப்படி டெஸ்ட் வைக்க முடியும்? அப்போ வேற என்னதான் பண்றது? இதுக்கெல்லாம் ஒரே வழி, அந்த பசங்களை நீங்களே கிளாஸ் ரூமுக்கு நேரா வந்து மிரட்டிடுங்க. அந்த சின்ன பசங்களை போய் நான் மிரட்டினா பாக்குறவன் என்னையா நினைப்பான்? இதை விட்டா வேற வழி எனக்கு தெரியல அண்ணாச்சி. ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்றவன் முட்டாள். ஆனா அதுக்கே பல வழி இருக்குன்னு சொல்றான் பாரு, அவன் அறிவாளி. நான் மூலக்காரன்யா. இந்த பிரச்சனைய எப்படி தீக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எது வேணாலும் பண்ணீங்க அண்ணாச்சி, என்ன மட்டும் விட்டுருங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். உன்னை இதுக்கும் மேல கூப்பிடுவேன்னு நினைச்சியா? போயா, தாராளமா போ. ஆனா ஸ்கூல் பக்கம் பாடங்கீடம் எடுக்கிறேன்னு வந்துடாத. பால்வாடி பக்கம் போய் சின்ன குழந்தைங்களுக்கு நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு பாட்டு சொல்லித்தா. அண்ணாச்சி, புள்ள குட்டிக்காரன் அண்ணாச்சி, என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. அந்த பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியல, அவன் இப்படிலாம் பேசுறீங்க. அவங்க நீங்க நினைக்கிறது போல சாதாரண பசங்கள்ல அண்ணாச்சி, எமகாதக பசங்க. அந்த பசங்களை என்ன பண்றேன்னு நாளைக்கு வந்து பாரியா தெரியும்.